ஹலோ சார் சிம்மசந்திரன் சாருங்களா? ஆமாங்க. சார் இன்னைக்கு சிஎம்ஐ சந்திச்சேங்க இல்லைங்களா? ஆமாம் சார். அது உள்ள ஒரு மீட்டிங்கில் இருக்கும் போதே வீடியோ எடுத்து போட்டு சமூக ஊடகத்தில் போட்டது இப்போ வைரலாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம சிஎம் கூட மீட்டிங்கு, மாற்றுத்திறனாளிகள் நலன் சார்ந்த ஒரு மீட்டிங்கில் இப்படி வீடியோ எடுத்திருக்காரு அப்படின்லாம் இப்போ சமூக ஊடகத்தில் போடுறாங்க. என்ன நடந்துச்சு சார்? இல்லை சார், நான் தான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அது வீடியோ கிளிக் ஆகிடுச்சு. அது அப்படியே எடுத்து வந்தேன். இப்போ நாங்கள் சந்திச்சோன்றதுக்காக அதை நான் வந்து எங்கள் குரூப்பில் போட்டேன். சரிங்க சார். அவ்வளோதான் சார், வேறு ஒன்றும் பண்ணல சார். சரி சார். அவங்க ஆஃபீஸ்லேருந்து எதாவது சொன்னாங்களா? சிஎம் ஆஃபீஸ்லேருந்து மீட்டிங்கில் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு எதாவது சொன்னாங்க? அதெல்லாம் எதுவும் யாருமே இல்லை சார். அதுவார நான் அவருக்கு சிஎம் மீட் வர சொல்லிட்டு வந்தேன். இது வரைக்கும் நான் 35 வருஷமா நான் பல சிஎம்ஐ பார்த்தேன். ஓகே. இது வரைக்கும் நாங்கள் பேசும்போது அதிகாரிகளாக இருப்பாங்க, பயந்து பேசின்னு வந்தோம். ஓகே. நீங்கள் சுதந்திரமா பேசுனீங்கன்னா நான் சுதந்திரமா வீடியோ போட்டோலாம் எடுத்துக்கணும்னு சிரிச்சாரு. நீங்கள் வீடியோ எடுத்ததை சொன்னீங்களா சிஎம் சார்ட்ட? ஆமா, அவர் பார்த்தாரு. அவர் எதுக்குதான் அவரதான் இதுதான் எடுத்தேன் நான் வீடியோ போட்டோலாம். எதுவும் சொல்லிங்களா? எதுவும் அவரும் சொல்லல. அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகுதான் இதை இன்னொரு வாட்டி பார்த்து காலையில பிஆர்ஓ கூப்பிட்டு இது மாதிரி நீங்க குரூப்ல போட்டீங்களே, எல்லாரும் பார்த்து ஏதாவது சொல்லுவாங்களா, நீங்க எதுக்கு உள்ள வந்து வீடியோ எடுத்ததான் குரூப்ல போட்டீங்கன்னாக்க, நாங்க வெளியே வரும்போது எங்களுக்கு போட்டோ கிடைக்கல சார். இது வரைக்கும் நாங்க டிஎம் சந்திச்சு வந்துட்டோம், டிவில பார்த்து எல்லாம் சந்திச்சுலான்னு கேட்டாங்க. அதனால நாங்க எடுத்து போட்டோம், நான் குரூப்ல போட்டேன் சார். வேற ஒண்ணும் பண்ணல. சரி. வேற ஒன்றும் இது பண்ணல சார். நான் அதை பத்தி கமெண்ட் கூட அடிக்கல சார். நான் பார்த்துட்டு வந்தாலும் போட்டோம், அவ்வளோதான். இப்போ சிஎம் எதுவும் கேட்கல, பிஆர்ஓ தான் உங்களை கேட்டாங்க இல்லைங்களா? பிஆர்ஓ தான் கேட்டேன், சிஎம்லாம் எதுவும் கேட்கல. ஓகே, நன்றி.